அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த தியான பயிற்சிகள் எல்லாமே பண்ணுறேன். பல இடங்களுக்கு போயிட்டு அந்த தியானம் இந்த தியானம் அப்படி பல பெயர்களையும் சொல்லி எல்லா தியானங்களையும் எல்லா பயிற்சிகளையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. முதலில் தியானம் பண்ணி உங்களுக்கு தியானம் செய்து உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் அதுக்கு காரணம் தியானம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தியானம் பல தியானங்கள் முயற்சி பண்ணி அந்த தியானம் சரியில்லை இந்த தியானம் சரியில்லை என்று தியானத்தை குறை கூறுகின்றார்கள். தியானத்தில் அது பிராணாயாம பயிற்சிகளில் எந்த குறையும் கிடையாது. குறை முழுவதும் பார்த்திங்கன்னா நம்முடைய மனதில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தின் மூலம் நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்று சொல்கிறோன்னா நம்முடைய அந்த மனதினுடைய எல்லை, குறுகிய எல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சக்தியை மேலெழும்ப விடாமல் என்ன பண்ணுது, இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கு. அதாவது நம்முடைய அகங்காரம், அந்த குறுகிய எல்லையின் காரணமாக நம்முடைய அகங்காரமானது என்ன ஆகும், அது பாதிக்கப்படாமல் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதை நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சேஃபாக வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எந்த பயனும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா தியானத்தை குறை கூறுகின்றோம். தியானம் செய்யும்போது நம்முடைய அகங்காரங்கள் தாக்கப்படும். அகங்காரங்கள் ஒன்ஸ் தாக்கப்பட்டால் தான் என்ன ஆகும், அது அந்த அகங்காரத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அப்போ நீங்கள் உங்களுடைய அகங்காரம் தாக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அகங்காரத்தை நீங்கள் தாக்கப்படாமல் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சேஃபாக என்ன பண்ணுறீங்க, வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறீங்க. இப்படி சேஃபாக நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களுடைய அகங்காரம் அப்படி தான் இருக்கும், தவிர்க்கப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தியான பயிற்சிகளை பண்ணாலும் அதற்கு எந்த பயனும் இல்லை. காரணம் நீங்கள் தான், உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லை, குறுகிய எல்லை தான் காரணம். நம்ம அந்த குறுகிய எல்லையை விட்டு வெளியே வந்தோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அகங்காரத்தை ஒழித்து நமது சக்தி நிலையை மேலெழுப்ப மிகவும் பயன்படும். இந்த யோகா கிரியாலாம் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தியான பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அகங்காரமானது உடைக்கப்படும். உடைத்து நம்முடைய எல்லை, குறுகிய எல்லையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெதுவாக நம்ம வெளியே வந்துகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் வெளியே வர்றோம், நமக்கு வெளியே வந்தோமா இல்லையா அப்படி நமக்கு எந்த ஒரு அனுபவமும் தெரியாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் நமக்கு எந்த ஒரு அனுபவமும் தெரியாது. நாள் போக போக பார்த்தீங்கன்னா மெதுவாக நமக்கு என்ன தெரியும், அந்த அனுபவங்கள் நம்ம மாறிக்கிட்டே வரோம் அப்படின்னு ஒரு நாட்கள் போக போக தான் தெரியும், உடனே தெரியாது. இது நீங்கள் பயிற்சியை இந்த மாதிரி தியான பயிற்சிகள்லாம் பண்ணும்போதே உங்களுக்குள் மாற்றம் வரும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. காரணம், உங்கள் மனமானது எல்லைக்குள்ளே மிகவும் அகங்காரத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அனுபவங்கள் தெரியாது. நாள் செல்ல தான் தெரியும். இது எப்படின்னா, இந்த பச்சோந்தியானது பச்சை நிறத்தில் இருக்கும். பச்சை நிறத்தில் அந்த மரக்கிளை இருக்கும்போது மரக்கிளையும் பச்சை நிறத்தில் இருக்கும், பச்சோந்தியும் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அப்போ இரண்டுக்கும் வேறுபாடு தெரியாது. அந்த பச்சோந்தியானது அசைந்து ஓடும்போது தான் தெரியும், ஓஹோ அந்த இடத்துல பச்சோந்தி இருக்குது, அது ஓடுது அப்படின்னு தெரியும் நமக்கு. அதே போல தான் நாம் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் என்ன ஆகும், நம்ம ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது ஆகா நாம் இவ்வளவு அளவுக்கு நம்ம மாறிவிட்டோம் அப்படின்னு தெரிய வரும். நம்முடைய அகங்காரமானது மெதுவாக உடைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு மெதுவாக தான் தெரிய வரும். இது இந்த மாதிரி தான். அப்போ தியான பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதே நாம் இதுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அந்த குரு தான் என்ன பண்ணுவார், குரு இருந்தாருன்னா உங்களுக்கு இந்த தியான பயிற்சிகளே தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் குருவை நம்பும்போது குரு சொல்லுவார், நீங்கள் குருவை முழுமையாக நம்பும் பொழுது அவர் சொல்வதை கேட்பீங்க. முழுமையாக நம்பினால், நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர் சொல்வதை கேட்பீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய முழுமையாக குருவிடம் என்ன பண்ணுவீங்க, சரணடைவீங்க, சரண்டர் ஆகுவீங்க. சரண்டர் ஆகும்போது தியான பயிற்சிகள் தேவையில்லை. அந்த சரணாகதி மட்டுமே போதும். உங்களுடைய எல்லையை உடைத்து அந்த அகங்காரத்திலிருந்து வெளிவருவதற்கு, இந்த எல்லையை உடைப்பதற்கு அந்த சரணாகதியே போதும். ஆனால் நமக்கு குருவின் மீது அந்த அளவுக்கு எந்த குருவின் மீதும் நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை
நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் நமக்கு அந்த சரணாகதி என்பது வரப்போவதும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தியான பயிற்சிகளை என்ன பண்ணணும், செய்தாக வேண்டும். பல ஆண்டு காலம் பண்ணால் தான் என்ன மெது மெதுவாக நமக்குள் அந்த குறுகிய எல்லையிலிருந்து அந்த அகங்காரத்தை உடைத்து நம்ம வெளியே வர முடியும். நம்முடைய சக்திகளை மேலே எழுப்ப முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த குருவின் மீது நம்பிக்கை இருந்தால், முழுமையான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சரணாகதி அடைவீங்க. அப்போ உங்களுக்கு தியான பயிற்சிகளே தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் சரணாகதி அடைந்தாலே உங்களோட சக்தி நிலையானது மேலே எழும்பும். உங்களுடைய குறுகிய எல்லையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த குருவின் மீது நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் பல ஆண்டு காலம் இந்த யோகா கிரியைகள்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் அந்த ஆசனங்கள்லாம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பல ஆண்டு காலம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும். தொடர்ச்சியாக பண்ணால் தான் அதன் மூலம் பயன் கிடைக்கும். அப்போ தான் உங்களுடைய கர்ம வினைகளானது மெதுவாக தகர்க்கப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெதுவாக ஒரு குறுகிய எல்லைக்குள்ளேருந்து என்ன பண்ணுறீங்க, மெதுவாக வெளியே வருவீங்க. இது உடனே நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணிடுவீங்க. மிஞ்சி போனால் 1 வருஷம் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, எனக்கு எந்த பயனும் இல்லை என்று விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பயனும் இல்லை. தொடர்ச்சியாக பயிற்சி செய்வதனால் நமக்கு பலன்கள் நிச்சயம் உண்டு. இதற்கு கர்மவினை ஒன்ஸ் குறையணும். அதற்கு பல ஜென்மங்கள் கூட எடுக்கலாம். எடுத்தாலும் என்ன பண்ணணும், முயற்சியை தளர விடக்கூடாது. பல ஜென்மங்களும் ஆகலாம், குறைஞ்சது ஒரு 12 வருடங்கள் கூட ஆகலாம். தொடர்ச்சியான பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உணவில் கட்டுப்பாடு வேண்டும். இதெல்லாம் எதுவும் தொடர்ச்சியாக பயிற்சிகள் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நினைத்ததை நம்ம நம்முடைய குறுகிய மன எல்லையிலிருந்து நாம் விடுபடலாம். நம்முடைய இந்த அகங்காரம் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சக்தி நிலையை மேலே எழும்ப விடாமல் என்ன பண்ணுது, கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஏன்னா நம்முடைய அகங்காரமானது நம்முடைய சக்தி நிலையை மேலே எழும்ப விடாமல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு சேஃப் ஜோன்லேயே வாழ்வதனால என்ன ஆகுது, சக்தி நிலை கட்டுப்படுகின்றது. சக்தி நிலை மேலே எழும்ப மாட்டுக்கு நம்மளும் வாழ்க்கையில் அந்த குறுகிய எல்லைக்குள்ளே இருக்கிறோம். சக்தியை மேலே எழுப்ப வேண்டும். எழுப்பும் பொழுது எல்லாமே, அனைத்து கர்மங்களும், அனைத்து மன எல்லைகள், மன கட்டுப்பாடுகள், மன எல்லைகள், குறுகிய எல்லைகள் அனைத்தும் தகர்க்கப்படும். இந்த மழை பெஞ்சா பாருங்க, வெள்ளம் வரும்போது என்ன ஆகுது, அனைத்தும் அடித்து தள்ளிட்டு போகுது. வெள்ளம் வந்து முடித்தோடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. வீடு இருக்காது, வீட்டில் பொருட்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் சம்பாதிச்ச பணம் இருக்காது, எது நல்ல விஷயமும் இருக்காது, கெட்ட விஷயமும் இருக்காது. எல்லாமே வெள்ளத்தோடு போயிடும். அதே போல் தான் அந்த யோக பயிற்சி கிரியைகள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே உள்ள அந்த குண்டலினி சக்தி எழும்பும், சக்தி நிலை உயரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனதினுடைய எல்லைகள், இதெல்லாம் எல்லை வச்சுருக்கோம், இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நல்லது, எல்லாமே பார்த்தீங்கன்னா தகர்த்து உடைக்கப்படும். வெள்ளத்தில் எல்லாமே அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாமே தகர்த்து உடைக்கப்படும். எதுவுமே இருக்காது. மனமே எப்படி இருக்கும், மிக ஆழ்ந்த அமைதியில் இருக்கும். நீங்கள் சேர்த்து வச்சது எதுவுமே இருக்காது. மனதில் எதெல்லாம் சேர்த்து வச்சிங்களோ, இதெல்லாம் நல்லது அப்படின்னு சேர்த்து வச்சிங்களோ, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, இதெல்லாம் பிடிக்காதோ, பிடிச்சதும் இருக்காது, பிடிக்காததும் இருக்காது, எல்லாமே போயிடும். நிறைய பேர் குடும்பத்தை விட்டு போகின்றார்கள். மனைவின் மீது பாசமாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, இப்பொழுது பாசம் இல்லை. காரணம் மனதை பிடிக்கும், மனதின் காரணமாக அவங்க சில விஷயங்கள் பிடிக்கும் வச்சுருக்காங்க. இப்போ பிடிக்காத எல்லாமே பிடிக்காமல் போயிடுது. இது இல்லை, இதே நான் பிடிக்காது என்பதை விட நாம் உண்மையை புரிந்து கொண்டோம். அதனால் மனதில் எந்த வெறுப்புகள் இல்லாமல் அனைத்தும் கரைந்து போகின்றது. சக்திகள் மேலே எழும்பும் போது மனதின் எல்லையும் அனைத்தும் உடைக்கப்படுகின்றது. நம்மளோட சக்தியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், உடம்பு மிகவும் பலவீனமாயிடும். பலவீனமானாலும் என்ன இருக்காது, அங்கே அகங்காரம் இருக்காது. ஏன்னா அகங்காரத்துக்கான ஒரு சக்தி இல்லை. அப்போ உடல் பலவீனமாகிறது. அப்போ அகங்காரம் இருக்காது. அகங்காரத்துக்கு சக்தி தேவை. சக்தி அதிகமாக எழும்பினாலும் அங்கே என்ன இருக்காது, அகங்காரம் இருக்காது. அகங்காரம் தகர்க்கப்படும். அப்போ அகங்காரம் என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட லிமிட்லேயே என்ன பண்ணுது, சக்தியை பயன்படுத்தி கொண்டு குறிப்பிட்ட லிமிட்லேயே உங்களை இந்த மனதின் எல்லைக்குள்ளே வைத்து விளையாடி கொண்டே இருக்கின்றது. உங்களை வைத்து என்ன பண்ணுது, விளையாடி கொண்டே இருக்கின்றது. உங்களை அந்த எல்லையை விட்டு வெளியே போக விடாமல் அதுக்குள்ளே லாக் பண்ணி வச்சு என்ன பண்ணிடுது, விளையாண்டு கொண்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த இதை சரியாக புரிந்து கொண்டு நாம் பயிற்சிகளை மேற்கொண்டோமே என்றால் என்ன பண்ணலாம், அந்த
சக்தியை மேலே எழுப்பி நாம் அந்த யோக பயிற்சியின் மூலம் சக்தியை மேலே எழுப்பி நாம் நம்முடைய எல்லையிலிருந்து வெளியே வரலாம், மனதினுடைய சிறையிலிருந்து வெளியே வரலாம். அப்படி இல்லை என்றால் குருவின் மூலமாக நாம் பயிற்சிகளை செய்து அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைவதன் மூலமாகவும் நாம் இந்த மனதின் எல்லையிலிருந்து வெளியே வரலாம். அனைவருக்கும் நன்றி.